வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்குறோன்னா, எப்படி ஒரு 4 வயசு குழந்தைக்கு எப்படி பாவாடை சட்டை தைக்க போகிறோன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் பெல் ஐக்கானில் ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாவாடை தைக்கிறதுக்காக நான் 2 மீட்டரில் துணி எடுத்து வச்சுருக்கேங்க. 2 மீட்டர் இருக்குது. அதுக்கு லைனிங் 1 மீட்டர். அதுக்கப்புறம் மேலே சட்டைக்கு துணி எடுத்துருக்கேன். அதுக்கு லைனிங்கு. இது ஃபஸ்ட்டு நம்ம பாவாடைக்கு மேலே அந்த பாடி பாவாடை தைப்போம் இல்லையா பார்த்தீங்களா, அதுக்காக நம்ம அளவு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ துணியை 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. இந்த பாடி பாவாடை எவ்வளோ அந்த மேலே ஜாக்கெட் துணி எவ்வளோ இருக்குது, மேல் துணி எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அகலம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இதில் எல்லாத்துலேயுமே நம்ம அளவு எடுத்துட்டு அதை அப்படியே நம்ம அதில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மார்க் பண்ணி அப்படியே கட் பண்ணிக்கலாங்க. இது 11 இன்ச் இருக்குது. தையலுக்காக 1 இன்ச்சும் ஒரு அரை இன்ச் கீழவும் மேலே ஒரு அரை இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா 1 இன்ச் விட்டுருக்கோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் பெருசாக வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். அப்போ மொத்தமே நம்ம 13 இன்ச் விட்டுருக்கோம். அதுக்கப்புறமா இங்கே நெக்கோட அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். நெக்கோட அகலம் 1.5 இன்ச்சு தாங்க இருக்குது. 1.5 இன்ச் இருக்குது. பாருங்கள், இது ஷோல்டரும் 1.5 இன்ச் இருக்குங்க. அதுக்கப்புறமா இந்த ஹார்மலோட அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 இன்ச் வைக்கலாம். இது உள்ளுக்க இருக்கிறதுனால நான் 2 இன்ச் வச்சுருக்கேங்க. இது 1.5 இன்ச் வச்சுருக்கேன். இது 5 இன்ச் வச்சுருக்கேங்க. ஹார்மோலு பாருங்கள் 5.5 இன்ச் வச்சுட்டோம். வச்சுட்டு இப்போ மார்க் பண்ணிக்கோங்க. இது முன்னாடி நெக்கோட ஹைட் நான் 5 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். இது 5.5 இன்ச். சரிங்களா, இது 5.5 இன்ச் வச்சுட்டு இதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம நெக் ஃப்ரண்ட்டில் அந்த ரவுண்ட் நெக் தான் வைக்க போகிறோம். இது உள்பாவாடை இல்லையா, உள்பாவாடை அப்படியே பாடி பாவாடை மாதிரி போடுற மாதிரிக்காக நம்ம கட் பண்ணியிருக்கோம். அது ரவுண்டே வச்சுக்கலாம் நம்ம. இது 5 இன்ச்சுங்க. இது 5.5 இன்ச்சு. அதுக்கப்புறமா இந்த அகலத்தை பார்த்துக்கோங்க. இந்த அகலம் எவ்வளோ இருக்குது, நம்ம உடம்போட சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு அதில் இருந்து ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா தையலுக்காக விட்டுருக்கேன். அதே மாதிரி இதோட அகலமும் நம்ம பார்த்துக்கலாம். அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, 13 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம். அந்த இடத்துல வச்சுட்டு நம்ம உடம்போட அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து இதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்லைடாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டிங்கன்னா நம்ம தைக்கிறதுக்கு நம்ம அந்த அளவுலேயே வச்சு தைச்சிக்கலாங்க. இது எக்ஸ்ட்ரா பீஸ் நம்ம தையலுக்காக விட்டுருக்கோம். இப்போ நம்ம மார்க் பண்ணதில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நெக்கு அளவு நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேமாக வச்சுருக்கேன். அதனால் நான் அப்படியே கட் பண்ணுறேங்க. இல்லை சப்போஸ் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா பேக் நெக்குக்கு மட்டும் நீங்கள் கம்மியாக நெக் அளவு வச்சுட்டு நீங்கள் தனியாக கட் பண்ணிக்கலாம். ஒன்றா கட் பண்ணாமல் தனித்தனியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஹார்மோலும் அதே மாதிரி தான் நான் சேம் சைஸ் தான் வச்சுருக்கேன். நான் 1/2 இன்ச்சஸ் நான் கம்மி பண்ணி வைக்கல ஃப்ரண்ட் சைடுக்கு. பாருங்கள், நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தனியாக கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பேக் பீஸ் கட் பண்ணி வச்சுக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு சென்டராக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சென்டராக நம்ம 2 பக்கமும் கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது கட் பண்ணதுக்கப்புறமா 2 பக்கமும் நம்ம ஊக்கு அந்த லூப்பும் வைப்போம் இல்லையா, அதுக்காக நான் ஒரு 2 இன்ச்சில் துணி கட் பண்ணி வச்சுக்கோங்க அதே அளவுக்கு. அதுக்கப்புறமா நம்ம டாப் துணிக்கு லைனிங் ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். அதை வச்சு நம்ம மெயின் பீஸ் கட் பண்ணிக்கலாங்க. இப்போ நெக்கோட அளவு எவ்வளோ, அப்புறம் டாப்போட அளவு எவ்வளோ எல்லாத்தையும் அந்த டாப் அளவு டாப் வச்சே நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. இது 13.5 இன்ச் இருக்குது.
அதுக்கப்புறமா வந்து அகலம் வந்து 6 இன்ச் இருக்குது. அதுக்கப்புறமா ஷோல்டர் வந்து 2 இன்ச் இருக்குங்க. நெக்கு வந்து 1.5 இன்ச் இருக்குது. இந்த அளவு டாப் வச்சே நம்ம வந்து ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம துணியை வந்து 4ஆக வந்து மடித்து போட்டுக்கலாங்க. அந்த உள்ள பாடி பாவடிக்கு வந்து மேலே வந்து தைக்கிறதுக்காக நம்ம துணி கட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இதையும் வந்து 4 பீஸாக வந்து மடித்து போட்டுக்கோங்க. அந்த பக்கம் வந்து 4 துணி வந்து மடிப்பு துணி நம்ம பக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நெக்கு வந்து 1.5 இன்ச் வச்சேன். அதுக்கப்புறமா இந்த ஷோல்ட்ரு வந்து 2 இன்ச் வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறமா நெக்கோட ஹைட் வந்து 3.5 இன்ச்சஸ். அதுக்கப்புறமா இது வந்து 5 இன்ச்சஸ் வச்சுருக்கேங்க. அதாவது ஹார்மோல் ஹைட் வந்து 5 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். ஏன்னா அது உள்ளுக்க போகிறதுனால நம்மளுக்கு வந்து அது பெருசாக இருந்தால் தான் வந்து இந்த துணியில் வந்து அந்த துணி வந்து தெரியாது, வெளியே தெரியாது. அந்த துணி வந்து இந்த துணிக்கு மேலே வெளியே தெரியாது. அதனால தான் நம்ம இதை விட அதை வந்து அதிகமாக வைக்கிறோம். பாருங்கள், இப்போ வந்து நெக் சைஸும் ஹார்மோலும் நம்ம வந்து வரைஞ்சிட்டோம். இப்போது அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இவ்வளோ அகலம் இருக்குது. அதுலேருந்து நம்ம வந்து 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். அப்புறம் ட்ரெஸ்ஸோட அளவு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம வந்து இந்த டாப்பை விட எக்ஸ்ட்ரா வந்து நான் வந்து ஒரு 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு தைச்சிக்கிறேங்க. கொஞ்சம் பெருசாக வேணும்னு கேட்டிருந்தாங்க, அதுக்காக நான் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிறேன். இப்போது அளவு எல்லாம் கரெக்டாக ஆகுதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கரெக்டான சைஸுக்கு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மார்க் பண்ணிட்டோம் இல்லையா, இதை வந்து இதே அளவில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா வந்து 1.5 இன்ச் வந்து தையலுக்காக விட்டுருக்கோம். அந்த தையலை விட்டுட்டு, தையலுக்காக விட்ட துணியை விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த 2 துணியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதாவது ஃப்ரண்ட்டு பேக் துணி இருக்கு இல்லையா, அதனால் அதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், கட் பண்ணிட்டோம். இது வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம 3.5 இன்ச் வச்சுருக்கோன்னா பேகுக்கு வந்து நான் 3 இன்ச்சு தான் வைக்க போகிறேன். அதனால் நான் தனித்தனியாக கட் பண்ண போகிறேங்க. பாருங்கள், 3.5 இன்ச்சஸ் வந்து நம்ம துணி இருக்குங்க. நம்ம அளவு வந்து எடுத்திருக்கோம். அதில் வந்து நான் இது மாதிரி ஒரு கிராஸாக ஒரு நெக் வந்து அப்படியே நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பாருங்கள், ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணிட்டோம். அந்த சென்டராக வரா மாதிரி அந்த வி மாதிரி ஒரு ஷேப் போட்டிருக்கோங்க சென்டராக, அதை வந்து நம்ம வந்து அப்படியே கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இது வந்து மெயின் துணிங்க. மெயின் துணியை வந்து 4ஆக மடித்து அதே மாதிரி போட்டுட்டு பாருங்கள், மடிப்பு சைடு வந்து அந்த பக்கம் இருக்குது. இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு வந்து என்ன துணி இருக்குன்னா மடிப்பு துணி தான் இருக்குது நம்ம பக்கம். அதுக்கு மேலே வந்து துணியை வந்து இப்படி வச்சுட்டு
நம்ம அந்த சைஸ்க்கே வந்து நம்ம லைனிங் பீஸ் சைஸ்க்கே வந்து நம்ம வந்து துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹார்மோலு சைடு எல்லாமே கட் பண்ணிக்கோங்க. நெக்கு மட்டும் கட் பண்ண வேணாம். பாருங்கள், இந்த லைனிங் சைஸ்க்கே வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். அதை வந்து தனித்தனியாக வந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், தனித்தனியாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போது இது வந்து பேக் பீஸ். இது பேக் பீஸை வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு இது வந்து சென்டராக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சென்டராக கட் பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து நீங்கள் வந்து நெக்கு வந்து கட் பண்ணக்கூடாதுங்க. இப்போது அதே மாதிரி இது வந்து பேக் பீஸும் வந்து நம்ம வந்து சென்டராக கட் பண்ணிக்கலாம். இது வந்து மெயின் பீஸு. இதுலேயே வந்து நம்ம வந்து சென்டராக வந்து கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மெயின் பீஸையும் நம்ம வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம் சென்டராக. அந்த பேக் பீஸு லைனிங் பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நெக்கு சைஸ் வந்து நான் வந்து எவ்வளோ ஆகலைன்னா 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஹைட் வந்து 3 இன்ச்சுங்க. நம்ம வந்து ரவுண்ட் ஷேப் தான் கொடுத்துருக்கோம். இந்த லைனிங் பேக் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டுத்துலேயுமே வந்து இந்த ரவுண்ட் ஷேப் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து ஸ்லீவ் வந்து 4.5 இன்ச் வச்சுருக்கேங்க. நீங்கள் சின்னதாக வைக்கணுன்னா 3.5 இன்ச் கூட வச்சுக்கலாம். ஒரு இன்ச் கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை அதிகமாக வைக்கணும்னாலும் நீங்கள் 5 இன்ச் வைக்கலாம். நான் இது 4 வயசு குழந்தைன்றதுனால நான் வந்து ஒரு 4.5 இன்ச் வச்சுருக்கேங்க. அது ஸ்லீவோட அகலம் எவ்வளவோ அதில் இருந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதிலேருந்து ஒரு 1.5 இன்ச் வந்து இந்த பஃப் கை வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இந்த 1.5 இன்ச் வந்து எதுக்காகனா நம்ம வந்து தையலுக்காக விட்டுருக்கோங்க. நான் வந்து சின்னதாக வைக்க போகிறேன் பஃப் கை, அதனால் நான் 1.5 இன்ச் வச்சுருக்கேங்க. நீங்கள் அதிகமாக வைக்கணுன்னா நீங்கள் 2.5 இன்ச் கூட வச்சுக்கலாங்க. இல்லை பெரியவங்களுக்குனா 3 இன்ச்சஸ் வைக்கலாம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், 2 பீஸும் கிடச்சிச்சு நம்மளுக்கு. இது வந்து பஃப் கைன்றதுனால நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து குழியாக வந்து கட் பண்ண வேணாம். ஒரு 1/2 இன்ச் கட் பண்ணுவோம் இல்லையா குழியாக, அது வந்து கட் பண்ண வேணாங்க. இது வந்து சென்டர் பார்த்து ஒரு நாச் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஸ்லீவுக்கு வந்து லைனிங் பீஸில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து இந்த மெயின் பீஸில் வந்து அதே அளவு வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அதே அளவில் நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். அவ்வளோதாங்க, நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுற வீடியோ போடுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.